சென்ற பதிவின் தொடர்ச்சி தான் இது. அதானது ஆஸ்திரேலியாவை தலைமையிடமாக கொண்ட லோவி இன்ஸ்டிடியூட் என்ற ஆய்வு நிறுவனம் சிறந்த பகுப்பாய்வு செய்து மிக பட்டியலிட்டு உலக சக்திகளில் அல்லது ஆசிய சக்திகளில் 3வது இடம் என்று இந்தியாவை சொன்ன பிறகு அதற்கு எதிராக அல்லது ஒரு எதிர்கூட்டம் ஒன்று நமக்கு எதிராக இந்தியாவை பற்றி தரம் தாட்டி ஒரு பட்டியலை வெளியிட்டிருப்பது என்பது மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். அதை பற்றித்தான் நாம் இப்போது சென்ற பதிவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் இனி இவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள், ஏன் இந்தியாவை பின்தள்ளி இருக்கிறது, எப்படி இவர்கள் எந்த அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இவர்கள் சொல்வது உண்மைதானா? இந்த பட்டியல் படி இந்தியா 10க்குள் வராதா? இந்தியாவின் திறன் என்ன என்பதை பற்றி நம்மளை நாமே அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் என்பதால் இனி நாம் தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள். இதில் பிரிட்டனும் ஜெர்மனியும் தென்கொரியாவும் எந்த தகுதியும் இல்லாத நாடுகள். அதில் முதலில் சந்தேகத்திற்கிடமாக நிற்பது தென்கொரியா தான். பிரிட்டன் இன்று எந்த நாட்டிற்கும் யாருக்கும் பலனில்லாத நாடு என்று வேண்டுமானால் சொல்லலாம். பார்லிமெண்டில் பேசாத உறுப்பினர் போல எவ்வளவு ஆண்டுகளாக தன் கருத்தையோ வீட்டோ பவரையோ ஐநாவில் உறுப்பினராக இருந்தும் பயன்படுத்தாத ஒரு நாடு. அதன் பொருள் என்ன? சொந்தமாக ஒரு கருத்து இல்லாத நிலையில் தான் இன்று பிரிட்டன் இருக்கிறது. அதனால் அதற்கு தனிப்பட்ட முறையில் எந்த தீர்மானமோ முடிவோ இல்லை. அதனால் வீட்டோ பவரை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் வரவில்லை. இது இன்று வரை யுஎஸ்இன் மிகச்சிறந்த ஜால்ராவாகத்தான் தொடர்கிறது, செயல்படுகிறது. உறுப்பினர் என்ற நிலையில் அது ஒருவேளை யுஎன் உறுப்பினர் என்ற நிலையில் அந்த நாட்டை இவர்கள் பரிசீலித்தால் கூட தென்கொரியாவை எப்படி இவர்கள் பரிசீலித்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. ஜெர்மன் எப்படி இந்த பட்டியலுக்குள் வந்தது? லோவி இன்ஸ்டிடியூட் நன்கு பகுப்பாய்வு செய்து தெளிவாக விலா வாரியாக அலசி ஆராய்ந்து பட்டியலிட்டிருந்தது. அது வெளியிட்ட 2 நாட்களுக்குள் வெளியிட்டதன் பேரில் இந்தியா ரஷ்யாவை பின்தள்ளி 3வது இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது தற்போதைய இந்திய அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பெருமை சேர்க்கும் என்பதுதான் இந்த எதிர்கட்சியின் நோக்கமும் எண்ணமும். அரசியல் ரீதியான லாபம் இந்த தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு இந்த பட்டியல் உருவாக்கி விடுமோ என்ற பயம் இவர்களுக்கு வந்திருக்க வேண்டும். அதனால் அதை எதிர்ப்பதற்கான ஆட்களை உள்ளூரில் ஏற்கனவே இருக்கிறார்கள் இவர்களுக்கான அணிகள். அந்த அணிகளுக்கு எடுத்து உதாரணம் காட்டி பேசுவதற்கும் அவர்களுக்கு எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கும் எதிர் அணியினருக்கு அளித்த ஆயுதமாகத்தான் இந்த புதிய பட்டியலை எல்லோரும் பார்க்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். முக்கியமான நோக்கம் என்ன? ஏற்கனவே வந்த மிகச் சிறந்த பகுப்பாய்வு செய்த அந்த பட்டியலில் வரும் 3வது இடத்தை குழப்பி சந்தேகங்களை உருவாக்கி மீண்டும் பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் அது போலி என்ற ஒரு தன்மையை உருவாக்கி எந்த வகையிலும் ஆட்சியாளர்களுக்கோ ஆட்சிக்கோ மக்களுக்கோ இதனால் எந்த ஒரு நன்மையோ பெருமையோ கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மிக குறியாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்காக வெளியிடப்பட்ட பட்டியல்தான் இந்த ஃபோர்பஸ் இந்தியா என்ற பத்திரிகையின் பட்டியல். இது ஒரு வார பத்திரிகை. இது பிரிண்டடாகவும் வருகிறது, ஆன்லைனிலும் வருகிறது. ஆஸ்திரேலியா ஆர்கனைசேஷனான முதலில் பட்டியல் வெளியிட்ட லோவி இன்ஸ்டிடியூட் ஒரு ஆஸ்திரேலிய நிறுவனம். ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா என அனைத்தையும் அது பின்னுக்கு தள்ளி உண்மையாக இந்தியாவை 3வது இடத்தில் கொண்டு வந்து மிக சரியாக அதன் பகுப்பாய்ப்படி சொல்லியிருந்தது. ஆனால் இந்த ஃபோர்பஸ் பத்திரிகையோ கணக்கில் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் ஏன் தென்கொரியாவுக்கு பின்னால் கூட நமது இந்தியாவை கொண்டு வராமல் எங்கேயோ அதானது முதல் 10க்குள் இல்லாமலேயே செய்துவிட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு நாம் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதானது ஒன்று பகுப்பாய்வு செய்து 3வது இடத்தில் கொண்டு வந்த நாடு முதல் 10ல் கூட வரவில்லை என்பதையும் கவனிக்கத்தக்கது. இவர்களுக்கு இந்த நிலையில் சொல்ல முடிகின்ற ஒரே ஒரு குறை இந்தியாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது தனிமனித வருமானம் என்பதுதான். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் அதானது செல்வாக்கு என்று பார்த்தால் இந்தியா பிரிக்ஸ் என்ற 5 நாடுகளின் கூட்டமைப்பில் ஒரு அங்கம், குவாட் என்ற 4 நாடுகள் அமைந்த கூட்டமைப்பில் ஒரு உறுப்பினர், G20 என்ற 21 நாடுகளுக்கு மேலான கூட்டமைப்பில் இந்தியாவும் ஒரு அங்கம் தலைமையில் வேறு இருந்திருக்கிறது. குளோபல் சவுத்திற்கு இன்று குரலாக அதாவது வாய்ஸாக கிட்டத்தட்ட ஒரு தலைவன் என்ற வகையில் கூட இன்று குரல் எழுப்புகின்ற ஒரு பெரிய நாடாக இந்தியா நிற்கிறது. யுஎன்னில் மிக கடுமையாக உறுதியாக புனரமைப்பு வேண்டும் என்று குரல் எழுப்பும் முதன்மையான சக்தி பெற்ற நாடாக இந்தியா இன்று நிற்கிறது. மற்ற நாடுகளின் ஆதரவும் இந்தியாவுக்கு அங்கு இருக்கிறது. ஓரிரு நாடுகளை தவிர்த்தால் உலக அளவில் எல்லா நாடுகளும் அதானது பக்கத்தில் இருக்கின்ற சீனா, பாகிஸ்தான் போன்ற ஓரிரு நாடுகளை தவிர்த்தால் உலக நாடுகளில் உள்ள எல்லா நாடுகளுடனும் நட்புறவும் வியாபார உறவும் பாதுகாப்புறவும் கருணை உறவும் ஆளுமையும் கொண்ட சுதந்திரமான வெளியுறவு கொள்கையும் கொண்ட ஒரு நாடு இந்தியா. இந்த உறவுகளை மேம்பாடு அடைய செய்வதிலும் பலம் கொண்டதாக்குவதிலும் பேணுவதிலும் அக்கறை காட்டுகின்ற ஒரு நாடு இந்தியா.
இதை யாராலும் மறுக்க முடியாது என்பதும் உண்மை, அனைவருக்கும் தெரிந்ததுதான் இன்றைய சூழலில். இப்படி இருக்கும்போது இது மட்டுமல்ல, இரண்டாவது இந்தியாவின் எக்கனாமிக் குரோத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சுமார் 7% வளர்ச்சி அடைந்த நிலையில் தொடர்ந்து நிற்கின்ற ஒரு நாடு. சில ஆண்டுகளாகவே அதிலிருந்து அதிகம் குறையவோ அதிகம் கூடவோ இல்லாமல் மிக திடமாக, உறுதியாக, மாறிலியாக செயல்படுகின்ற ஒரு நாடு. உலக அளவில் மிக வேகமாக வளர்கின்ற, உலகத்திலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி காட்டுகின்ற நாடுகளில் முன்னணியில் நிற்கின்ற ஒரு நாடு இன்றைய இந்தியா. இதை உலக வங்கி, IMF போன்ற உலகளாவிய பெரிய அமைப்புகள் மட்டுமல்லாமல் பல நாடுகளிலும் உள்ள சுதந்திரமாக ஆய்ந்து அறிக்கையும் பட்டியலும் வெளியிடுகின்ற அமைப்புகள் கூட ஒத்துக்கொண்டு பட்டியலும் வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் மிக சில வருடங்களிலேயே உலகின் 3வது பொருளாதார சக்தியாக மாறும் வல்லமை கொண்ட ஒரு நாடாக இந்தியாவை கூறுகிறார்கள். இனி இராணுவம் என்று பார்த்தாலோ இன்னும் ஓரிரு படிகள் நமக்கு தன்னிறைவுக்கு தேவை என்றாலும் பலவிலும் தன்னிறைவை கண்டுவிட்டோம் என்று சொல்ல வேண்டும். மிசைல் தயாரிப்பதானாலும் சரி, போர் விமானங்கள் உட்பட பலவிலும் நாம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்கிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதானது விமானத்தின் என்ஜினை தவிர சுமார் 70% நாம் தாம் உள்நாட்டில் அனைத்து வகையிலும் இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிறோம். நம்மால் சொந்தமாக விமானங்கள் உருவாக்க முடியும், நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்க முடியும், ஹெலிகாப்டர்கள் உருவாக்க முடியும், விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்க முடியும். நாம் தயாரித்து நிரூபித்திருக்கிறோம். அதையெல்லாம் ராக்கெட்டுகள் உருவாக்க முடியும். ஏன் நம்மால் பலவும் சொந்தமாக இன்று உள்நாட்டிலேயே 70% மேலாக அதன் உதிரி பாகங்களானாலும் மற்றபடியான பொருட்களானாலும் உற்பத்தி செய்து நம்மளால் உருவாக்க முடியும். மற்ற நாடுகள் தானாக உருவாக்குகிறது என்று சொன்னாலும் அதில் 70% மேலான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்து தான் உருவாக்குகின்றன, ஏன் தென்கொரியா உட்பட. ஆனால் நாம் உருவாக்குகிறோம் என்றால் 70% மேலான அதன் உதிரி பாகங்களும் அடிப்படையான மூலப்பொருட்கள் அனைத்தையும் இந்தியாவிலேயே தயாரிக்கிறோம். அந்த அளவு திறன் கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கிறது என்பதும் மிக குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்க இந்த ஃபோர்பஸ் பத்திரிகையின் பட்டியலில் உள்ள US, சீனா, ரஷ்யாவை தவிர்த்தால் மற்ற நாடுகளில், அதாவது மற்ற 7 நாடுகளில் ஏதாவது ஒன்று இந்திய அளவில் ஸ்பேஸ் பவரில் இருக்கிறதா என்று பார்த்தால் ஸ்பேஸ் பவரிலும் இல்லை. அதாவது UKவோ, ஜெர்மனியோ, தென்கொரியாவோ, ஜப்பானோ, சவுதி அரேபியாவோ, ஏன் இஸ்ரேல் கூட இதில் இந்தியாவிற்கு நிகராக சொல்ல முடியுமா என்றால் முடியாது. சீனாவையும் US மட்டுமே இந்தியாவுடன் ஒப்பிட முடிகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. ரஷ்யாவை கூட இன்றளவில் ஸ்பேஸ் வல்லமை பெற்ற நாட்டில் இந்தியாவிற்கு ஒப்பிட முடியாத நிலையில் தான் ரஷ்யா இருக்கிறது. இந்தியாவிற்கு பின்னால் தான் ரஷ்யா இருக்கிறது. ஆக சீனாவும் அமெரிக்காவும் தவிர்த்தால் இந்த பட்டியலில் எந்த நாட்டிற்கும் ஸ்பேஸ் பவரில் இந்தியாவிற்கு நிகராக நிற்க முடியாத நிலை இருக்கிறது. இருந்தும் இந்த பட்டியலில் இந்தியா முதல் 10 வரவில்லை என்றால் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளுங்கள். ஏன் ஆளும் அரசுக்கு எந்த வகையிலும் நற்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதுதான். அதானது இந்த ஃபோர்பஸ் மேகசின் என்ற வார பத்திரிகை அமெரிக்காவில் 1917 துவங்கியது. இது 2014 நெருங்கும் போது ஹாங்காங்கில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனம் இதன் அதிக பங்குகளை கையகப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இந்த நிறுவனத்தின் இந்த பத்திரிகையை இயக்கியது அந்த நிறுவனம்தான். 2023 அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் இந்த பத்திரிகையை கையகப்படுத்துவதற்காக பேரம் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு என்ன ஆனது என்பது தெளிவான பதில்கள் இன்று வரை இல்லை. ஆக அமெரிக்காவும் சீனாவும் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்கள், அரசியல் தொடர்புடையவர்கள் தான் இந்த பத்திரிகையை இயக்குகிறார்கள். அதானது ஹாங்காங் என்ற சீனாவின் பகுதியில் உள்ள செல்வந்தர்களும் அமெரிக்காவின் செல்வந்தர்களும் சேர்ந்துதான் இந்த பத்திரிகையை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஆக இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நேர்மறையான கருத்துக்கள் உருவாகும் போது அப்படிப்பட்ட உருவாக்குதல் ஆகிவிடக்கூடாது என்பதில் இவர் மிக கவனம் செலுத்துகிறார்கள் என்பது மட்டுமல்ல, எப்படியேனும் ஒரு நேர்மறை கருத்து உருவாகிவிட்டால் அதை குழப்பி ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவதற்கும், இங்குள்ள எதிரணி கோஷ்டிகளுக்கு பேசுவதற்கும் சாட்சிப்படுத்துவதற்கும் சில சாட்சிகளை வீசி கொடுப்பதற்காகவும் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அதற்கான் இந்த வெளியீடு. இது இந்தியாவை நன்றாக்க வேண்டும் என்றோ, இந்தியாவை நலன்பட வைக்க வேண்டும் என்றோ, இந்தியாவிற்கு வளர்ச்சியடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் என்றும் அல்ல, இந்தியாவை அவர்கள் நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். இந்திய சந்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு லாபம் பார்க்க வேண்டும். அதற்கு இந்தியா எந்த டிமாண்டும் இல்லாமல் அவர்களுக்கு களமாடுவதற்கும், அவர்களுக்கு களமாடி அவர்களுக்கு விளையாடுவதற்கு ஒரு வழி அளித்து கொடுக்க வேண்டும். உலக அளவில் தங்களுக்கு வியாபார ரீதியாக இந்தியாவோ இந்திய நிறுவனங்களோ போட்டியாக வந்துவிடக்கூடாது. அந்த அளவு இந்தியாவின் நிறுவனங்கள் வளர்ந்துவிடக்கூடாது. இராணுவத்திலும் சரி சக்தி பெற்ற நாடாக, தங்களுக்கு சவால் விடும் நாடாக வந்துவிடக்கூடாது. தங்கள் சொல்படிக்கு படிகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும். இப்படி பல அஜெண்டாக்கள் இவர்களுக்கு உண்டு. அது
நிறைவேற வேண்டுமென்றால் நாட்டையும் மக்களையும் நாட்டு நலனையும் விரும்பும் ஆட்சி இந்தியாவில் இருக்கவே கூடாது. அப்படி உள்ள ஆட்சியாளர்களுக்கும் அரசுக்கும் மேற்கொண்டு வாய்ப்பும் கிடைக்கக்கூடாது. தங்களின் விருப்பத்திற்கு தலையாட்டும் ஆட்சியை தான் அங்கு கொண்டு வர வேண்டும். தங்களை பார்த்து பயப்படுகின்ற, தங்கள் ஏவலுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு ஆட்சியும் ஆட்சியாளர்களும் அங்கு இருக்க வேண்டும். அதை கொண்டு வருவதுதான் இவர்களின் நோக்கமும் கூட. இந்தியா இலவசத்திற்கு ஏங்கும், கடனில் மூழ்கி தத்தளிக்கும், எப்போதும் பிற நாட்டுகளில் கையேந்தும் ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதும், வளர்ச்சிக்காக போராடும் ஏங்குகின்ற ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வமும் அக்கறையும் உண்டு. அதற்கான செயல்பாடுகளை இவர்கள் செவ்வனே முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பல நேரங்களில் தோல்விவிட்டாலும் இன்றும் அவர்கள் அதை முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கான ஆட்சியை கொண்டு வருவதில் இவர்களின் தொண்டும் பங்கும் மிக அளப்பதற்கரியது. இதை ஒவ்வொரு இந்தியனும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் நாட்டின் வளர்ச்சியை, நம்முடைய வளர்ச்சியை மற்ற நாடுகளும், மற்ற நாட்டில் உள்ள செல்வந்தர்களும் ஆட்சியாளர்களும் எந்த அளவு சூழ்ச்சியுடன் நம்மளை வெளியாடாக்க பார்க்கிறார்கள், உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டிவிட்டோ அல்லது நம்மளுடைய பெருமைகளை நாம் அறியாமல் செய்தோ நம்மை எப்படியாவது நமக்கு தவறான ஒரு முடிவை எடுக்க நம்மை தூண்டிவிட்டு இவர்கள் வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, இவர்களுக்கு களமாடும் ஒரு பகுதியாக இந்தியாவை மாற்ற முயற்சிக்கிறார்கள். நம்மை வெளியாடாக்க பார்க்கிறார்கள். இவர்களுக்காகவே உழைத்து இவர்களுக்காகவே நாம் இரத்தம் சிந்த வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி வைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாவிடில் நாளைய நமது எதிர்காலம் இருட்டாகிவிடும். இதை ஒவ்வொரு இந்தியனும் புரிந்து கொண்டால், துச்சமாக எண்ணி என்னை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே என்ற முழக்கத்துடன் பாரதியின் அந்த மிக திடமான, உறுதியான, மிக போர்க்குரலுடன் தெளிவான முடிவுகள் எடுத்து தீர்மானமான இலக்குடன் மிக முன்னோக்கி செல்ல ஒவ்வொரு இந்தியனாலும் முடியும். அவரை செவ்வனே செய்தால் மிக பிரகாசமான எதிர்காலம் நம் ஒவ்வொருவருக்கும், நமது எதிர் தலைமுறைகளுக்கும் காத்திருக்கிறது. அப்படி இல்லை, இந்த சூழ்ச்சியில் நாம் வீழ்ந்தோமானால் அது உங்களுக்கே வெளிச்சம். நீங்களே சிந்தியுங்கள்.